சுரேஷ் சாலே கைதானது எப்படி? மட்டக்களப்பில் நெல் உலர்த்தும் இயந்திரங்கள் பொருத்தும் நிதி வழங்கப்படும். சுனில் ஹந்துநித்தி தெரிவிப்பு. ரணில் இந்திய தூதுவர் கொழும்பில் திடீர் சந்திப்பு. அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. நடுவீதியில் கைது செய்யப்பட்ட சுரேஷ் சாலே. அலி சப்ரி கண்டனம். சுரேஷ் சாலே நடத்திய ரகசிய சந்திப்பு. தொலைபேசி மூலம் இணைந்த ரணில். வெளியான தகவல். முதியோர் கொடுப்பனவுகள் இன்று முதல் கைக்கு. அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கு நற்செய்தி. பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு எதிராக யாழில் சனியன்று மாபெரும் போராட்டம். புலிகளை அழித்தவரை அரசு வேட்டையாடுவதா? சுரேஷ் சாலே கைதுக்கு உதய கமன்பில கடும் எதிர்ப்பு. கிவிலோயாவின் பின்னணி சிங்கள குடியேற்றமல்ல. ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. 4 மாதங்களில் 1 லட்சம் பேர் கைது. பெருமளவு போதைப் பொருட்களும் மீட்பு. கொழும்பு மாவட்டத்தில் காணி விலை கடும் உயர்வு. சங்கிலி பரப்பில் ஈடுபட்ட ராணுவ சிப்பாய் கைது. பிப்ரவரி மாதத்திற்கான அஸ்வஸ்ம நலன்புரை திட்டத்தின் கீழான முதியோர் கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளதாக நலன்புரை நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. முதலாம் கட்டத்தின் கீழ் முதியோர் கொடுப்பனவுக்காக 31 கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதியும், 2ஆம் கட்டத்தின் கீழ் 3 கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 99,375 பேர் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒதுக்கப்பட்ட நிதியானது இன்று முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றது. எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒரே அணியின் கீழ் கொண்டு வருவது தொடர்பாக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சில அரசியல்வாதிகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று சந்தித்து பேச்சு நடத்தியிருந்தனர். இந்த பேச்சு முடிவடைந்த உடனேயே இந்திய தூதுவர் அவரை சந்தித்தமை அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிக்கும் இந்திய தூதுவருக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்த உத்தியபூர்வ தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. எனினும் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிவிலோயா திட்டத்தின் பின்னணி சிங்கள குடியேற்றமல்ல, மாறாக விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை சேமிப்பதே நோக்கமாகும் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார். கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற பிரஜாசக்தி உறுப்பினர்களுக்கான நியமன கடித வழங்கும் நிகழ்வில் அமைச்சர் சந்திரசேகர் மேலும் தெரிவித்ததாவது: கிவிலோயா திட்டத்தை வைத்து பல்வேறு விதமான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. சிங்கள குடியேற்றத்தை நோக்கமாக கொண்டு கிவிலோயா திட்டம் அமைக்கப்படவில்லை. மாறாக விவசாயத்தை மேம்படுத்துவதற்காகவே அந்த திட்டம் கொண்டுவரப்படுகின்றது. அங்கு குடியேற்றங்களை மேற்கொண்டால் தமிழ் குடியேற்றங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். கடந்த அரசுகளில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் மோசடிகள் தொடர்பில் நாங்கள் தீவிரமாக விசாரித்து வருகின்றோம். ஜனாதிபதி அனுர தலைமையிலான கடந்த அரசுகளை போன்றதில்லை. இந்த அரசாங்கத்தில் வெளிப்படைத்தன்மை உள்ளது. மக்களின் நலனுக்கு முன்னுரிமை வழங்கிய அனைத்து திட்டங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன என்றார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று கைது செய்யப்பட்டார். அவரை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று சக்ரான் ஜாகிம் தலைமையிலான மிலேச்சத்தனமான தீவிரவாதிகள் குழுவினால் நாட்டின் 8 இடங்களில் நடாத்தப்பட்ட 10 தற்கொலை தாக்குதல்களில் 273 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு மற்றும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஆகியவற்றின் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. அனைத்து விசாரணைகளின் அடிப்படையிலும் வெளிவந்த தகவல்களுக்கு அமைய தாக்குதல் நடத்திய குழுக்களுடன் நேரடி தொடர்புகளை பேணிய நௌபர் மௌலவி உள்ளிட்ட 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை தினசரி அடிப்படையில் நடைபெற்று வருகின்றது. இத்தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் பின்னணி இருப்பதாக பல்வேறு தரப்பினராலும் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தப்பட்டு வந்தது. இதன் ஒரு கட்டமாக ராஜபக்சவினரை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு நாட்டில் பாதுகாப்பற்ற சூழல் உருவாக்க மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே மற்றும் தௌஹீத் ஜமாத் உறுப்பினர்களுக்கு இடையில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக பிரித்தானியாவின் சேனல் 4 ஊடகம் ஒரு ஆவணப்படத்தின் மூலம் குற்றச்சாட்டை முன்வைத்தது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் ஊடக பேச்சாளராக இருந்து தற்போது சுவிட்சர்லாந்தில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள ஆசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலத்தை
சந்தேகத்தின் அடிப்படையிலே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்களம் ரகசிய விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் அவ்வப்போது கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலும் அறிக்கையும் சமர்ப்பித்திருந்தது. இந்த நிலையில் நேற்று காலை 10 மணியளவில் பேலியோட பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது சுரேசாலை சிஐடி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்தமை மற்றும் சதி செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வரப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. அத்துடன் அவர் பயன்படுத்திய கணனிகள், அவரது வீடு, வங்கிக் கணக்குகள் மற்றும் மின்னஞ்சல் தகவல்களை சோதனையிடவும் அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சுரேசாலை முன்கூட்டியே சில தகவல்களை தெரிந்திருந்தும் அதனை உரிய தரப்பினருக்கு தெரிவிக்காமல் மறைத்தாரா என்பது குறித்தும் விசாரணை அதிகாரிகள் விசேட கவனம் செலுத்தியுள்ளனர். இதேவேளை இத்தாக்குதலுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மேலும் சில முக்கிய நபர்கள் குறித்தும் சிஐடி விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவின் தமிழ்நாட்டின் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். நல்லக்கண்ணு உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார். சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் அவரது உடல் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரபலங்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழகத்திற்கு சென்று நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதுகுறித்து தனது சமூக வலைதளத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்காற்றியதுடன் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக தனது வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்த பெருந்தகை நல்லக்கண்ணு ஐயாவிற்கு நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினேன். எளிமை, நேர்மை, சமூக நீதி, சமத்துவம் ஆகிய உயரிய மதிப்புகளின் உருவாக வாழ்ந்தவர் தலைமுறைகள் கடந்தும் வழிகாட்டும் ஒளியாக நிலைத்திருப்பார். அவரது மறைவு அரசியல் உலகிற்கும் சமூக நீதிக்காக போராடும் மக்களுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று பதிவிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேசாலை வீதியில் வைத்து கைது செய்யப்பட்டதை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி சட்டத்திரணி அலி சப்ரி நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் உறுப்பினரான கர்னல் கெலம் மண்டகே தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த போதே மனுதாரர் தரப்பில் முன்னிலையான அலி சப்ரி இவ்வாறு தெரிவித்தார். இந்த வழக்கு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ரோஹன் அபயசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அலி சப்ரி நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதில் சுரேசாலை பெரும் பங்காற்றியுள்ளார் என்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய நபர் தமிழ்ச் செல்வனை பிடிப்பதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் என்றும் சுட்டிக்காட்டினார். மலேசியா சென்ற பின்னர் சுரேஷ் சாலே வாலியே தமிழீழ விடுதலை புலிகளின் மத்திய முக்கியஸ்தர் குமரன் பத்மநாதன் இந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் தேசிய பாதுகாப்புடன் விளையாடுவது பொருத்தமற்றது என்றும் கூறப்பட்டுள்ளது. வவுனியா பகுதியில் 2 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக குற்றப்புலனாய்வுத்துறை தனது கட்சிக்காரருக்கு எதிராக தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளது என்றும் அத்தகைய விசாரணை ஆதரிக்க எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அலி சப்ரி கூறியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் ஷானி அபேசகரவின் வழிகாட்டுதலின் கீழ் நடத்தப்படும் இந்த விசாரணையின் மூலம் தனது கட்சிக்காரருக்கு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். ஆசாத் மௌலானா என்ற அரசியல் புகலிடம் கோருபவர் பிரித்தானிய தொலைக்காட்சி சேனலுக்கு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற விசாரணைகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒருபோதும் நீதி கிடைக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடக்கவிருப்பதாக இந்தியா மற்றும் உள்ளூர் உளவுத்துறை நிறுவனங்கள் எச்சரித்த போதிலும் அதை தடுக்க போலீசார் தேவையான நடவடிக்கைகளை எடுக்காததால் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் தேசிய புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசாலை குறித்து அவ்வப்போது பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது தொடர்பான சில ஆதாரங்கள் அல் ஜசீரா வெளியிட்ட காணொலி அறிக்கையிலும் இடம்பெற்றுள்ளன. ஈஸ்டர் தாக்குதல்களை விசாரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே நியமித்த 2 விசாரணை குழுக்கள் சுரேசாலை மற்றும் மூத்த டிஐஜி நிலந்த ஜெயவர்தன் ஆகியோர் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் சுரேசாலை மற்றும் பிள்ளையானின் முன்னாள் ஊடக செயலாளர் ஆசாத் மௌலானா ஆகியோர் புத்தளத்தில் உள்ள ஒரு தென்னந்தோப்பில் ரகசியமாக சந்தித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த சந்திப்பில் ஜக்ரான் காசிம் தலைமையிலான குழுவிற்கு தாக்குதல்களை மேற்கொள்ள தேவையான பின்னணி ஆதரவு வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஜமீல் என்பவருடன் சாலி நீண்ட காலமாக தொடர்பில் இருந்ததாக தொலைபேசி பதிவுகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தாக்குதலுக்கு முன்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இருந்து வெளியேறிய ஜமீலுக்கு தென்னிந்தியாவின் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து சுரேசாலை தொலைபேசி அழைப்பு
முன்னெடுத்ததாகவும் சட்டம் அதிபர் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு இந்த விசாரணை அறிக்கைகளை அளிக்கும்படி போதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சாகல ரத்நாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அறிக்கைகள் காணாமல் போவதற்கு முன்பு கொழும்பில் உள்ள சாகல ரத்நாயக்கவின் இல்லத்தில் சுரேசாலை மற்றும் நிலந்த ஜெயவர்தன் ஆகியோருடன் ரகசிய கலந்துரையாடல் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த கலந்துரையாடலில் ரணில் விக்ரமசிங்க தொலைபேசி மூலம் இணைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போன அறிக்கைகளில் சேனல் 4 வெளியீடு தொடர்பான விசாரணை அறிக்கையும் முன்னாள் நீதிபதி அல்விஸ் தலைமையிலான குழு அறிக்கையும் அடங்கும் என கூறப்படுகிறது. தற்போது கத்தோலிக்க திருச்சபை உள்ளிட்ட பல தரப்புகள் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இந்த அறிக்கைகளை வெளியிடுமாறு வலியுறுத்தி வருகின்றன. இதற்கிடையில் கொழும்பில் உள்ள ஒரு உணவகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் ரகசிய ஆவணம் ஒன்று புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதில் சுரேசாலை தலைமையில் தேசிய புலனாய்வு துறையிலிருந்து 85 பேர் ரகசியமாக சம்பளம் பெற்றதாக கூறப்படுகிறது. அந்த பட்டியலில் பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி தொகுப்பாளர்கள், யூடியூபர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அடங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளிலிருந்து தங்களை பாதுகாக்கவும் சமூக கருத்தை மாற்றவும் பணம் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் சக்ரான் காசிம் மற்றும் சுரேசாலை இடையிலான தொடர்பு கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்திலிருந்தே இருந்ததாக வெளிநாட்டு உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. காத்தான்குடி பகுதியில் சந்திப்பு நடைபெற்றதாகவும் பின்னர் மலேசியாவில் முக்கிய கலந்துரையாடல்கள் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இளம் பத்திரிகையாளர்கள் சங்க தலைவர் தரிந்து ஜெயவர்தனவை குறிவைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரை கைது செய்ய சதி முயற்சி நடைபெறுகிறது என பதில் IGPG-யிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. மட்டக்களப்பு மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் நெல்லை உலர்த்துவதற்கான 2 இயந்திரங்களை பொருத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அதற்கான நிதிகளை அரசாங்கம் வழங்கும் எனவும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் அமைச்சருமான சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்தார். மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலகத்தின் விசேட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று மாலை பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவரும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தின் போது தற்போது மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலக பிரிவுகளில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது. அத்துடன் அண்மை காலமாக மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலக பிரிவில் முன்னெடுக்கப்படும் யானை பிரச்சினைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் பல்வேறு வாத பிரதிவாதங்களும் இடம்பெற்றன. கடந்த காலங்களில் இந்த யானை பிரச்சினைகள் தொடர்பில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்ற போதிலும் எந்தவித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுவதில்லை என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டினார். வன ஜீவராசிகள் திணைக்களத்திற்குரிய அமைச்சரும் வருகை தந்து பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்து அதற்கான தீர்வு வழங்கப்படும் என்று கூறி சென்ற நிலையிலும் இதுவரை எந்த தீர்வும் வழங்கப்படாமல் வவுணதீவு மட்டுமன்றி மட்டக்களப்பு நகரமும் தற்போது யானைகளினால் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். கூட்டங்கள் கூட்டப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்படும் போது அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்பதுடன் காலத்தினையும் நேரத்தினையும் வீண்விரயம் செய்யும் வகையில் கூட்டங்களை நடாத்த வேண்டாம் எனவும் இதன்போது கோரிக்கையினை முன்வைத்தார். இதன்போது வவுணதீவு பிரதேசத்திற்கு அண்மையாக உள்ள மாந்தீவு பகுதியில் உள்ள யானைகளை அங்கிருந்து வெளியேற்றி யானைகள் உள்ள காடுகளுக்கு கொண்டு செல்வது குறித்தும் ஆராயப்பட்டதுடன் அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்குமாறு வனஜீவராசிகள் திணைக்கள தலை உத்தியோகர்களுக்கு பணிப்புரை வழங்கினார். அதற்கு தேவையான அனைத்து வளங்களையும் பெற்றுக் கொள்ளுமாறும் ஆட்கள் பற்றாக்குறைக்கு போலீசார் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் விவசாயிகள் பிரதேச ஊழியர்கள் வாகனங்களையும் பயன்படுத்துமாறும் ஓரிரு தினங்களுக்குள் யானைகளை வெளியேற்றுமாறும் பணிப்புரைகளை வழங்கினார். இதன்போது அண்மையில் ஏற்பட்ட மழை காரணமாக பிரதேசத்தில் விவசாயிகள் எதிர்கொண்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன் விவசாயிகளுக்கான திட்டங்களை முன்னெடுப்பதில் அதிகாரிகள் மிகவும் மோசமாக செயற்படுவதாக இங்கு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அத்துடன் சீரற்ற காலநிலையின் போது அறுவடைகள் பெற்ற நிலையில் நெல்லை உயர்த்துவதற்கான வசதிகள் இல்லாத காரணத்தினால் விவசாயிகள் பாரிய நஷ்டங்களை எதிர்நோக்கியதாகவும் விவசாயிகளின் நெல்லை விற்பனை செய்வதில் பாரிய கஷ்டங்களை எதிர்நோக்கியதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டதுடன் புலனறுவையிலிருந்து இம்முறை நெல் கொள்வனவு செய்பவர்கள் வராத நிலையில் தமது நெல்லை விற்பனை செய்வதில் பாரிய கஷ்டங்களை எதிர்நோக்கியதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் அரசாங்கம் கவனத்தில் கொள்ளும் எனவும் இப்பகுதிகளில் நெல்லை உலர வைப்பதற்கான 2 இயந்திரங்களை பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதற்கான பணத்தினையும் அரசாங்கம் வழங்கும் எனவும் இதன்போது அமைச்சரால் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் பிரதேசத்தில் மேலதிக களஞ்சிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கப்படும் எனவும் எதிர்காலத்தில் விவசாயிகளின் நெல்லை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் துரிதப்படுத்தும் எனவும் அமைச்சரால் தெரிவிக்கப்பட்டது. இதன்போது கண்ணன்குடா பாலம் மற்றும் மகளவட்டுவான் பாலத்தின் நிலைமைகள் தொடர்பில் இங்கு ஆராயப்பட்டதுடன் மிக மோசமான நிலையில் குறித்த பாலங்கள் உள்ளதனால்
தற்காலிகமாக பாலங்களை அமைப்பதற்கு இந்தியாவின் தொழில்நுட்ப பிரிவினர் பார்வையிட்டு சென்றுள்ள நிலையில் 2 பாலங்களை அமைப்பதற்கான உறுதியை அவர்கள் வழங்கியுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு இதன்போது தெரிவித்தார். இக்கூட்டத்தின் போது விவசாயிகளின் பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் ஆராயப்பட்டதுடன் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி, வன இலாகாவின் செயற்பாடுகள் உட்பட பல்வேறு விடயங்கள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியினால் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் யானை மனித மோதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இப்பிரதேசம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு வருடத்திற்கு முன்பாக சுற்றாடல் அமைச்சர் மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்த போது பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். ஆனால் ஒரு வருடம் கடந்தும் அதே பிரச்சினைகள் குறித்து மீண்டும் பேச வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இந்த மோதலுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று மகாவலி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் நீர்ப்பாசன திட்டங்களுக்காக காடுகள் அழிக்கப்பட்டு வருவதுடன் இதன் விளைவாக காடுகளில் வாழும் யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து மக்களின் உயிர் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு சேதம் விளைவிக்கும் நிலை அதிகரித்துள்ளது. மகாவலி திட்டத்தின் மூலம் தண்ணீர் வருகின்றதா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும் யானைகள் வருவது மட்டும் நிச்சயம். சமீபத்தில் வாழைச்சேனையில் ஏற்பட்ட சம்பவம் இதற்கு சான்றாகும். மேலும் மகாவலி திட்டத்தை முன்னிறுத்திய பாரிய அளவில் மண்ணகழ்வு நடைபெற்று வருவதால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் முக்கிய வாழ்வாதார பகுதிகள் வெள்ள பாதிப்புக்குள்ளாகின்றன என்பதையும் நான் சுட்டிக்காட்டுகின்றேன். தொடர்ச்சியான கனமழை மற்றும் முன்பு ஏற்பட்ட புயல் காரணமாக மாவட்டத்தில் நெற்பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. வயல் வெட்டும் காலத்தில் கூட விவசாயிகள் நெல் காய வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரநெல் 5000 ரூபாய் கூட விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் காப்பீட்டு நிவாரணம் பெற முயன்ற போது 2026 பிப்ரவரி 13ஆம் தேதி காப்பீட்டு காலம் முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்டதால் நிவாரணம் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது மிகவும் அநியாயமான நிலை. நெல் கொள்வனவில் ஈடுபடும் சில பெரிய வர்த்தகர்கள் ஆடம்பர வாகனங்களும் ஹெலிகாப்டர்களும் வரை வாங்கும் நிலையில் உள்ளனர். ஆனால் இப்போதைய விவசாயிகள் தங்கள் உற்பத்தியை சந்தைப்படுத்த முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது அரசியல் அல்லது நிர்வாக மட்டத்தில் மறைமுக செயற்பாடுகளா என்ற சந்தேகம் எழுகிறது. மேலும் மாவட்டத்தில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சி தலைமையிலான உள்ளூராட்சி சபைகள் முன்வைக்கும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு அனுமதியை வழங்குவதில் உள்ளூராட்சி ஆணையாளர் மற்றும் உதவி ஆணையாளர் தரப்பில் தாமதம் நிலவுகிறது. தமிழரசு கட்சி சார்ந்த உள்ளூராட்சி அமைப்புகள் அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதை தடுக்க முயற்சி நடைபெறுகிறதா என்ற சந்தேகம் உள்ளது என அவர் இதன்போது தெரிவித்தார். பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம் எனும் துணைப்பொருளில் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க கோரி நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்தில் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. தாயக செயலணியின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள இப்போராட்டம் அன்றைய தினம் காலை யாழ் பொது நூலகத்திற்கு முன்பாக ஆரம்பமாக உள்ளது. அங்கிருந்து பேரணியாக செல்லும் போராட்டக்காரர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தை சென்றடைந்து தமது கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளனர். யாழ் ஊடக மையத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே தாயக செயலணியின் பிரதிநிதிகள் இப்போராட்டம் குறித்த விவரங்களை வெளியிட்டனர். இதன்போது கட்சி பேதங்களை கடந்து அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரையும் இப்போராட்டத்தில் கைகோர்க்குமாறு அவர்கள் அழைப்பு விடுத்தனர். ஊடக சந்திப்பில் பிரதிநிதிகள் மேலும் தெரிவித்ததாவது: இன்றைய நாளிலும் சமூக நலம் சார்ந்தவர்களாக, சமய தலைவர்களாக உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள கொண்டு வந்திருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், தற்பொழுது நடைமுறையிலே இருக்கிறதான பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் புதிதாக அமெண்ட்மெண்டாக கொண்டு வரப்பட இருக்கிறதான அரச பாதுகாப்பு தடை சட்டம், இவைகளுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சட்டமூலமானது மக்களுக்கு தேவையற்ற ஒரு காரியமாக இருக்கிறதான அரசாங்கம் இவையெல்லாம் மாற்றுவோம் என்கிறதான ஒரு துணிப்பொருளிலே ஆட்சியை அமைத்தாலும் கூட தற்போது மீண்டும் அதே சட்டமூலத்தை திருத்தி அமைத்து திரும்பவுமாக இந்த சிறுபான்மை இனங்களுக்கு எதிராகவும் குறிப்பாக தமிழர்களுக்கு எதிராக இந்த சட்டமூலத்தை நடைமுறைப்படுத்த முனைவது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் சமூக நலன் சார்ந்த அமைப்புகளாக, தமிழ் அமைப்புகளாக உங்களுக்கு அறைகூவல் விடுக்கிறோம். இந்த சட்டமூலம் எங்களுக்கு தேவையற்ற ஒரு காரியம் என்று சொல்லி மக்கள் சார்பாக நாங்கள் நின்று குரல் எழுப்புகிறோம். மக்களும் அந்த கருத்தினை உங்களுக்கு முன்வைப்பார்கள். அதே வண்ணமாக பயங்கரவாதத்தை முற்றுமுழுதாக ஒழித்த பின்பதாக தற்போதைய காலநிலையிலே திரும்பவும் இந்த சட்டமூலத்தை கொண்டு வருதல் என்பது திட்டமிட்டு சிறுபான்மை இனங்களை ஒடுக்குகிறதான செயல்முறைக்குள்ளே அரசாங்கம் நகர்கிறது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். பயங்கரவாத தடை சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது புதிதாக கொண்டு வரப்படுகிறதான அரசை பாதுகாக்கிற சட்டம் மூலமாக இருந்தாலும் சரி, இரண்டும் ஒன்றான கருத்துக்களை முன்வைக்கிறது, ஒன்றான காரியத்தையே முன்வைக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். சட்டவாளர்களும் அதனை தெளிவூட்டி இருக்கிறார்கள். ஆகவே இந்த இரண்டு சட்ட மூலங்களும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி மக்கள் சார்பாகவும் நாங்கள் இந்த கோரிக்கையை உங்களுக்கு விடுக்கிறோம். அதே வண்ணமாக
அண்மை காலங்களிலே சொல்லுகிற பொழுது எங்களுடைய இளம் சமுதாயம் அல்லது வாலிபர்கள் வெறுமனே சமூக வலைத்தளங்களோடும் இருக்கிறதான போதைப் பொருட்களோடும் போராட்டங்களுக்கு வராமல் தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்கிறதான கருத்து இருக்கிறது. நாங்கள் வாலிபர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாட்களிலே இந்த போராட்டத்திலே நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறதான இந்த போராட்டத்திலே வருகிற சனிக்கிழமை நடைபெற இருக்கிறதான இந்த எதிர்ப்பு போராட்டத்திலே உங்களுடைய பங்களிப்பை முற்றுமுழுதாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சமூக அமைப்புகள், பிரதேச மட்டங்களிலே இருக்கிற அமைப்புகள், கிராம மட்டங்களிலே இருக்கிற விளையாட்டுக் கழகங்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோரையும் நாங்கள் ஒன்று சேர நாங்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு உங்களை அழைக்கிறோம். இதன் வழியாக சர்வதேசத்துக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் ஒரு செய்தியை நாங்கள் இந்த சட்டமூலத்திற்கு எதிரானவர்கள் அல்லது இந்த சட்டமூலத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்கிறதான தெளிவான செய்தியை நாங்கள் அவர்களுக்கு கூற விளைகிறோம். ஆகவே இந்த அழைப்பினை ஏற்று வருகிற சனிக்கிழமை அணிதிரளும்படியாக ஒவ்வொருவரையும் சமூக அமைப்புகள் சார்பாக உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நன்றி. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசாலே கைது செய்யப்பட்டமையானது அரசின் திட்டமிட்ட பழிவாங்கல் நடவடிக்கை என்று முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில குற்றம் சாட்டினார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டவர் மேலும் கூறியதாவது: விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிப் போரின் போது சுரேசாலே நாட்டுக்காக பாரிய பங்களிப்பை வழங்கிய ஒரு அதிகாரி ஆவர். அத்தகைய ஒருவரை பழிவாங்கும் நோக்கம் பிரிவினைவாத சக்திகளுக்கு நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. தற்போது நடைபெற்றுள்ள இந்த கைது நடவடிக்கையின் பின்னணியில் அத்தகைய சக்திகளின் தூண்டுதல் இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தின் உண்மையான சூத்திரதாரி யார் என்பது கண்டறியப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அத்தாக்குதலுடன் தொடர்பில்லாத அப்பாவிகளை திட்டமிட்ட அடிப்படையில் இலக்கு வைத்து தண்டிப்பதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இத்தகைய அநீதியான செயற்பாடுகளுக்கு எதிராக நாம் முன்னின்று குரல் கொடுப்போம் என்றார். இலங்கையில் போதைப்பொருள் ஒழிப்புக்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் கீழ் கடந்த 4 மாதங்களில் மாத்திரம் 1,02,900 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் சத்யஜிகர் FG வுட்லர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில், கடந்த 4 மாதங்களாக போதைப்பொருள் ஒழிப்பு செயலிட்டு மிகவும் ஆக்கப்பூர்வமான முறையில் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இக்கால பகுதியில் 15 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் தீவிர பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 1,02,900 பேர் சந்தேக பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுற்றி வளைப்புகளின் போது மீட்கப்பட்ட போதைப் பொருள்களின் விவரங்கள் பின்வருமாறு: ஹெரோயின் 526 கிலோகிராம், ஐஸ் 1410 கிலோகிராம், கஞ்சா 3548 கிலோகிராம். கைது செய்யப்பட்டவர்களில் 2400 பேருக்கு எதிராக நீதிமன்றங்களூடாக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஈட்டிய சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் 146 விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். சுன்னாகம் நகர பகுதியில் பெண்ணொருவரின் தங்கச்சங்கிலியை பறித்த ராணுவ முகாமில் பணியாற்றும் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது: நேற்று காலை சுன்னாகம் நகர பகுதியில் வைத்து நடந்து சென்ற பெண்ணொருவரின் தங்கச்சங்கிலி ராணுவ முகாமில் பணியாற்றும் நபரொருவரால் பறித்துச் செல்லப்பட்டது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் உடனடியாக சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். அதன் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட துரித விசாரணைகளை அடுத்து மயிலிட்டி ராணுவ முகாமில் கடமையாற்றும் குறித்த சந்தேக நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். சுன்னாகம் போலீஸ் நிலையத்தின் புதிய பொறுப்பு அதிகாரியாக நிதர்சன் பதவியேற்ற பின்னர் அப்போதில் இடம்பெறும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான கைது நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாவட்டத்திற்கான நில மதிப்பீட்டுச் சுட்டியானது 10.6% வருடாந்த வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட புதிய அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டின் 2ஆம் பாதோடுடன் ஒப்பிடுகையில் 2025 ஆண்டின் 2ஆம் பாதியில் கொழும்பு மாவட்டத்தின் நிலங்களின் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருப்பதை இந்த தரவுகள் காட்டுகின்றன. நில மதிப்பீட்டுச் சுட்டியின் அனைத்து பிரிவுகளிலும் இந்த அதிகரிப்பு காணப்படுவதுடன் குறிப்பாக குடியிருப்பு மற்றும் வர்த்தக தேவைகளுக்கான நிலங்களின் விலைகள் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. இதன்படி குடியிருப்பு நிலங்களின் விலை 12.4%, வர்த்தக நிலங்களின் விலை 11.3% உயர்ந்துள்ளன. மேலும் கைத்தொழில் சார்ந்த நிலங்களின் விலை 8% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. அக்குறைகொட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 2வது துப்பாக்கிதாரி மற்றும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த இருவர் மொனராகலை நக்கல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி பாதாள உலக குழு தலைவன் கரந்தனிய சுத்தாவின் மிக நெருக்கமான மற்றும் திறமையான துப்பாக்கிதாரி என்பது விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் கணங்கை பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய மனோஜ் உதயங்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் கடற்படையில் 11 ஆண்டுகள் பணியாற்றி சட்டபூர்வமாக விலகியவர் என்பதும்
ரூபஸ் ரமேஷ் என்ற பெயரில் போலி கடவுச்சீட்டை வைத்திருந்துள்ளார். சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் உட்பட இதுவரை 6 கொலை சம்பவங்களில் இவர் துப்பாக்கிதாரியாக செயற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரி புகைப்படம் வெளியிட்டிருந்தனர். இதற்கமைய முனராகலை நக்கள்ள பகுதியில் உள்ள வீடொன்றில் இவர் மறைந்திருப்பதாக 119 அவசர இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் பேரில் முனராகலை போலீசார் நேற்று முன்தினம் அந்த வீட்டை முற்றுகையிட்டனர். இதன்போது பிரதான துப்பாக்கிதாரி உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். தினுஜன சந்தருவன் அம்பலாங்குடையை சேர்ந்தவர். கொலை சம்பவத்தின் போது துப்பாக்கிதாரிகள் பயணித்த காரை செலுத்தியவர் என சந்தேகிக்கப்படுகிறது. இவர் கரந்தனிய சுத்தாவின் உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கெலும் சுஜீவ அங்கொடை பகுதியைச் சேர்ந்த இவர் சந்தேக நபர்களுக்கு முனராகலையில் தங்குமிட வசதி செய்து கொடுத்துள்ளார். கைது செய்யப்படும் போது பிரதான சந்தேக நபரிடமிருந்து ஹெரோயின் மற்றும் குஷ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சிறைச்சாலையில் இருந்த காலப்பகுதியிலேயே மனோஜ் உதயங்கவுக்கும் கரந்தனிய சுத்தாவிற்கும் இடையில் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டு வந்த கெலும் சுஜீவ என்பவரை தொலைபேசியில் அழைத்த பாதாள உலக குற்றவாளியான பெத்தியாகுட சங்கு ஒரு பையன் இருக்கின்றான், வேலைக்கு எடுத்துக் கொள்ள என கூறி முதலில் சாரதியையும் பின்னர் 5 நாட்களுக்கு முன்னர் துப்பாக்கிதாரியும் அந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட மூவரும் கொழும்பு தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் பலத்த பாதுகாப்புடன் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க முயற்சிக்க வேண்டாம் என அருட்தந்தை சிறில் காமினி கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இது 300 மனித உயிர்களை பலி கொண்டொரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலாகும். இவர்களில் பெரும்பான்மையானோர் உயிர்த்த ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்ள சென்றவர்கள். உயிரிழந்தவர்களில் அனைத்து மதங்களையும் அனைத்து இனங்களையும் சேர்ந்தவர்களும் உள்ளனர். இது ஒரு படுகொலையாகும். இதன் பின்னணியில் உள்ள உண்மையை கண்டறிவது என்பது இந்த நாட்டில் சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை எவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகும். அவ்வாறு இல்லாவிட்டால் சிலர் சட்டத்திற்கு பயப்படுவதில்லை என்பது அதன் பொருளாகும். ஒரு குற்றத்தை செய்துவிட்டு மறைந்திருக்க முடியும் என்பது உறுதியாகிறது. எனவே குற்றங்கள் செய்வதற்கு பயன்மின்மை என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது. இதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவோரையும் கைது செய்யப்படுவதற்கு பல்வேறு வியாக்கியானங்களை அளிப்போரையும் பார்க்கும் போது புரிகிறது அவர்களது பின்னணியில் உள்ள நிகழ்ச்சி நிரல் என்னவென்று. எனவே இதனை அரசியலாக்க வேண்டிய அவசியமில்லை. இது குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுக்கும் ஒரு சுயாதீனமான விசாரணையாகும். அந்த விசாரணையை சுயாதீனமாக முன்னெடுக்க இடமளிப்பதே சிறந்தது. அவ்வாறின்றி இந்த விசாரணைகளுக்கு குழப்புவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை இத்தாக்குதலில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்து பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இழைக்கப்படும் அநீதியாகவே நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் அனைவரிடமிருந்து கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம். இந்த விசாரணைகளை தொடர வேண்டும். இவ்விசாரணைகள் மூலம் ஏதேனும் ஒரு பலன் கிடைக்கும் என்று நாம் நம்புகிறோம். இதன் மூலம் பலர் பேசுகின்ற அரசியல் சதி ஒன்று இருந்ததா இல்லையா என்பதையும், அவ்வாறு இருந்திருந்தால் அதனை செய்தது யார், இந்த தாக்குதல் ஏன் நடாத்தப்பட்டது போன்ற விடயங்களை நாம் கட்டாயம் கண்டறிய வேண்டும். அதற்கு எவரேனும் இடையூறு விளைவிப்பார்களாயின் அதனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக செய்யப்படும் ஒரு மாபெரும் குற்றமாகவே நாம் கருதுகின்றோம். எனவே தயவு செய்து இந்த விசாரணைகளை முன்னெடுத்துச் செல்ல இடமளித்து பொறுமையுடன் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். களுத்துறை வேர்னன் பெர்னாண்டோ விளையாட்டு மைதானத்தின் சிற்றுண்டி சாலையை உடைத்து டொஃபி மற்றும் சாக்லேட்டுகளை திருடிய 3 சிறுமிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருடப்பட்ட பொருட்களின் பெறுமதி சுமார் 40,000 ரூபாயும் என களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களான சிறுமிகள் 13, 14 மற்றும் 15 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பு அதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் தினேஷ் சில்வா தலைமையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை பரிசோதித்த பின்னர் சிறுமிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து சிறுவர் இல்லத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த டொஃபி, சாக்லேட், லாலிபாப், சுஜிங்கம் மற்றும் பெப்பர்மென்ட் தொகையொன்றை மீட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சிறுமிகள் சிறுவர் இல்லத்தின் சாவியை திருடி அதிகாலை 1:30 மணியளவில் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். பின்னர் சிற்றுண்டி சாலையின் முன் கண்ணாடியை பொல்லால் அடித்து உடைத்து திருடிய பொருட்களை பொலித்தீன் பைகளில் போட்டுக்கொண்டு மீண்டும் சிறுவர் இல்லத்திற்கு சென்று மறைத்து வைத்துள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர்.